ஏழாம் நூற்றாண்டிலிருந்து கடாரம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய கெடா மாநிலம் அனைத்துலக வாணிப மயமாகவும் மற்றும் நாகரிகத்தின் மயமாகவும் திகழ்ந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. கிழக்கு மேற்கு வாணிப போக்குவரத்தில் இந்திய சீன அரேபிய கடலோடிகள் இடையில் முக்கிய தளமாகவும் விளங்கியதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. 11ஆம் நூற்றாண்டில் தனது சோழ சாம்ராஜ்யத்தை தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்திய ராஜேந்திர சோழன் கடாரத்தையும் ஆட்சி செய்தான் என்பது வரலாறு. இன்றைக்கும் பூஜாங் பள்ளத்தாக்கு அல்ல குறையாத சரித்திர சான்றுகளை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் சரித்திரத்தை தனக்குள் பெருமிதத்துடன் சுமந்து கொண்டிருக்கும் பூஜாங் பள்ளத்தாக்கின் பெருமை அனைத்துலக ரீதியில் மீண்டும் ஒளிரத் தொடங்கியுள்ளது. நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும், உன் எண்ணம் தூய்மை கொண்டால் உயரம் கூடும். முயற்சி செய்து பார், வானம் எல்லையே. தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கெடா மாநிலத்தில் நிர்மாணிப்பதின் முக்கிய காரணம் சரித்திரம் நிறைந்த மாநிலமாக இருக்கின்ற அதே வேளையில் கெடா மாநிலமே முதலாக நமக்கு ஒரு பெரிய நிலத்தை கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டது. இடைநிலை பள்ளியில் படித்து உயர்நிலை பள்ளியில் படித்து விட்டு பல்கலைக்கழகத்திற்கு போக முடியாமல் பரிதவிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அரசாங்க பல்கலைக்கழகங்கள் கிடைக்கின்ற இடங்களை எடுத்துக்கொண்டு மீத இந்தியர்கள் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எல்லோருக்கும் நமது பல்கலைக்கழகத்திலேயே இடம் கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்யலாம் என்ற நோக்கத்தில் இந்த பல்கலைக்கழகம் கட்டப்படுகிறது. தூண் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர். இந்தியாவுக்கு வெளியே ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தை கட்டணுன்னு ஒரு முடிவெடுத்தார். அவர் வாழ்க்கையில் எதை செய்யணுன்னு அவர் நினச்சாரோ அது எல்லாமே செய்து வந்துட்டு இருந்தார். அதில் இந்த பல்கலைக்கழகம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை எல்லா கிளைத்தலைவர்களையும் கூப்பிட்டு உங்கள் கிளை சார்பாக நீங்கள் ஒரு 11,000 வெள்ளி திரட்டி இந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கணும். இது நம்மளோட வருங்காலத்தில் உள்ள இந்திய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மாய்காவின் கல்வி பிரிவான MID மாஜு கல்வி மேம்பாட்டு வாரியம் அந்த தலைவரின் கனவினை நனவாக்கியுள்ளது. A day after cabinet, I went to see Dr. Mahathir in the cabinet itself. I asked him and I explained to him that this university which we plan to build is very, very important for all Malaysians. And I told him, please give your approval for this university. Right in front of me, Dato Sri Dr. Mahathir Mohamad called Dato Sri Najib and said, okay, I approve it, you give it to him. பல்கலைக்கழக நிர்மாணிப்புக்காக நிதி சேர்க்கும் பணிகள் 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது வணிக சமூகத்தாரிடமும் மாய்கா உறுப்பினர்களிடம் 87 மில்லியன் ரிங்கிட் நன்கொடையாக பெறப்பட்டது. கெடா மாநில அரசாங்கத்திடமிருந்து செமிலிங்கில் 230 ஏக்கர் நிலம் பல்கலைக்கழக நிர்மாணிப்புக்காக வாங்கப்பட்டது. அமரர் துன்சா சாமிவேலுவின் சிந்தனையில் வித்தானது ஒரு விருட்சமாக உருவெடுக்க தொடங்கியது. மே 18 கெடா மந்திரி புசார் டத்தோ ஸ்ரீ சைட் ரசாக் சைட் ஜைனால் அவர்களால் பல்கலைக்கழகத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. நம்முடைய சமூகம் யாருக்கும் பின்னே போகாமல் அவரை முந்தி செல்ல வேண்டும் அல்லது அவர் கூட இணைந்து செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கட்டப்படுகிறது. நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும், உன் எண்ணம் தூய்மை கொண்டால் உயரம் கூடும். மூச்சு விடுவது வாழ்க்கை இல்லையே, முயற்சி செய்து பார், வானம் எல்லையே. 480 மில்லியன் உள்ள கடனை நான் பதவியேற்ற பிறகு இருந்த கடன் எல்லாமே கட்டி இன்னைக்கு அதோட கடன் 0. 500 மில்லியன் ரிங்கிட் செலவில் MIDயின் மணிமண்டபத்தில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வைரமாக ஏற்றி வைக்கப்பட்டது. கண்ணை கவரும் கட்டிட அமைப்புடன் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உள்நாட்டு அயல்நாட்டு மாணவர்களின் கல்வி தளமாக உருவாகியது அந்த கனவு மாளிகை. இந்த பல்கலைக்கழகத்தில் என்னுடைய உயிரையே வச்சிருக்கேன்.
இதை கட்டி முடிக்காமல் விட போறதே கிடையாது. I'm Obama to Sri Ablama Badavi. After taking office as Prime Minister, he was very, very helpful in the sense, I would say, without his help, we wouldn't have gone to the stage of completing this university. பூரணத்துவம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் நாள் பிரதமர் டத்தோஸ்ரீ அப்துல்லா அஹ்மத் படாவியால் அதிகாரப்பூர்வமாக மாபெரும் திறப்பு விழா கண்டது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். AIIMS University stands as both symbol and testament to the fact that Malaysians of all races can stand united as one and not be divided by racial or ethnic lines. இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை அமைத்த மாயிகாவிற்கும் மாஜு கல்வி வளர்ச்சி கழக மேம்பாட்டிற்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். மாயிகா ஒன்றுமே செய்யவில்லை என கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்பல்கலைக்கழகம் தான் நம்முடைய மௌனமான பதில். 7,000 சுச்சம் மாணவர்கள் இப்போ பட்டதாரி ஆகிருக்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ஒரு 54 மில்லியன் நம்ம உபகார சம்பளமோ கடன் உதவியும் கொடுத்து நம்ம மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம். அன்பாலே ஈர்க்கலாம் ஊரை, உதவிய வாங்கலாம் பேரை, குறை சொல்லி வாழாதே என்றும் விதி மீது கை காட்ட தோன்றும். நீ செய்கிற வேலையே கடவுளடா, உன் வெற்றிக்கு தோல்விதா சூத்திரண்டா, உன் நேர்மையில் நம்பிக்கை வச்சுக்கடா, இனி அது ஒன்ன வைக்குமே உச்சிலடா. அடிப்படை வசதிகள் நிறைந்த தங்குமிடம், நூல் நிலையம், மாபெரும் மண்டபம், நவீன விளையாட்டு கருவிகள், ஒலிம்பிக் போட்டியில் பயன்படுத்தும் நீச்சல் குளம் போன்றவை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை அடுத்த தலைமுறையின் தேர்வாக கொண்டு சென்றது. மருத்துவ சுகாதார அறிவியல் கூடத்தில் உடல் கூறுகளின் காட்சியகம், உடல் கூறுகளின் ஆய்வு மையம், சுகாதார மருத்துவ திறன் ஆய்வு மையம் ஆகியவை சிறப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள், ஆய்வாளர்கள், பயிற்றுநர்கள் ஆகியோர் தங்கள் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளும் தளமாகவும் விளங்குகின்றது. பல் மருத்துவத்திற்கான கல்வி நிலையம் நவீன மருத்துவ உபகரணங்களை கொண்டிருப்பதோடு ஒரு பல் மருத்துவமனை கொண்டிருக்கும் வசதிகளையும் கொண்டுள்ளது. அதேபோல உயிரியல், தொழில்நுட்பம் போன்ற நவீன அறிவியல் கல்விக்கான புலன்களும் நவீன மருத்துவ வசதிகளும் திகழ்கின்றன. பொறியியல், கணினி தொழில்நுட்ப கூடம், வணிக மேலாண்மை குளம் ஆகியவை எய்ம்ஸை ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கும் மேலான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. அன்பாலே ஈர்க்கலாம் ஊரை, உதவிய வாங்கலாம் பேரை, குறை சொல்லி வாழாதே என்றும் விதி மீது கை காட்ட. அவர்கள் சில இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குன்னு சொல்கிறது, நாங்கள் இதை முயற்சி பண்ணது ஒரு புனிதமான ஒரு ஆத்மா. அவர்களுக்கு அவர் செய்த இந்த பல்கலைக்கழகமும் இந்த எம்ஐடியும் இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து நிலைச்சி நின்று உறுதியாக இளைய தலைமுறைக்கு அவங்கள பட்டத்தறியாக தொடர்ந்து அவங்கள ஆக்கணுன்னு உள்ள வேலையில் நாங்கள் செய்தோம்னா அவர்கள் ஒரு ஆத்மா என்று அவங்க சாந்தி அடைய சொல்லுவோம். Man thinks, man does, man dies. But what he does doesn't die. 11ஆம் நூற்றாண்டில் கடாரத்தை வென்ற ராஜேந்திர சோழனின் பெயர் சரித்திரத்தில் நிலைத்திருப்பதைப் போல் அதே பூஜாங்வேலி பள்ளத்தாக்கில் சாதனை நமது கையிலே, சரித்திரம் படைப்போம் நாட்டிலே என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்த அமரர் துன் சா சாமிவேலுவால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கல்வி சாம்ராஜ்யம் வரலாற்றில் ஒரு கல்வெட்டாய் என்றென்றும் நிலைத்திருக்கும். நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும்.